ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ஒரு இட்லி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கோம். நீங்கள் கோதுமை ரவை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்துக்கிட்டாலும் 1 கப் அளவு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒயிட் ரவை இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். 3/4 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கோம். 1/4 கப்பு வெள்ளை ரவை எடுத்திருக்கோம். அடுத்து அதிலே 1 கப் அளவுக்கு நம்ம மாவு ஜவ்வரிசி எடுக்கிறோம். நீங்கள் லைலான் ஜவ்வரிசியும் எடுக்கலாம், ஆனால் அதுனா ஊற போட்டு நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இதுனா இன்ஸ்டண்ட்டாக சேர்த்துக்கலாம். நம்ம 3/4 கப்பு தயிர் எடுத்திருக்கோம். தயிர் புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இட்லிக்கு தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் சேர்த்துக்கலாம். கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை இதெல்லாம் எடுக்கிறீங்களோ ஒரே கப்பாகவே எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது 10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். நீங்கள் வீட்டில் இட்லி மாவு இந்த மாதிரி இல்லாத டைமில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் இட்லி இன்ஸ்டண்ட்டாக. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊறிச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி எல்லாம் ரவை எல்லாம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ கரண்டியை வச்சு அப்படியே கலந்து விட்டுறலாம். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா இறுகின மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஊற வச்ச பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால இட்லி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதனால தான். ஈனோ இல்லைன்னா நீங்கள் ஆப்ப சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சதுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த இது நல்லா ஃப்ளேவர் இட்லிக்கு இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கருவேப்பிலை இல்லை கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அடுத்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி பிளேட்டில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம தேய்க்கிறோம். நீங்கள் நெய் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு வைக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கக்கூடாது. இது வேகிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப போச்சுன்னா 15 நிமிஷம், அதுக்கு மேலே ஆகாது. வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணுங்க. லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் மட்டும் கூட வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ இட்லி வெந்த மாதிரி தெரியுது. நம்ம எதுக்கும் ஸ்பூனை வச்சு குத்தி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லாத டைம் கூட இந்த மாதிரி சூப்பராக இட்லி செஞ்சு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ரவை ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஊற வச்சா மட்டும் போதும். 10 நிமிஷம் ஊறுறதுலேயே இந்த மாதிரி சாஃப்டான இட்லி கிடச்சிரும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.